இன்றைக்கி நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் கால். உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, ஸோ தட் எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே, நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து சோனா காலேஜில் படிச்சுட்ருக்கேன், சேலமில் படிச்சுட்ருக்கேன். ஸோ வந்து வேறு எதுவும் பற்றி வேலை லைக் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வெப்சைட் டெவலப்பராக இருக்கேன். ஸோ நான் ஒரு ஏஜென்சியோட கொலாபரேட் பண்ணி நிறையா இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ சரி, எப்போ வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டை? பிஃபோர் 1 இயர்னு நினைக்கிறேன், அவ்வளோவா தெரியல, பிஃபோர் 1 இயர் இருக்கும். ஸோ வந்து நான் ஸ்டார்டிங் கொஞ்சம் வந்து தயங்கி தான் போயிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து கிளைண்ட்ஸை பிடிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக ஆயிடுச்சு. ஓகே, எவ்ரி வீக்கும் ஒரு கிளைண்ட் வந்து வர மாதிரி இப்போது. ஓகே, ஸோ உங்கள் ஜேர்னியை ஷார்ட் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க, நம்மளோட கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு எப்போ என்னை பற்றி தெரிய வந்துச்சு, முதல்ல பிலீவ் பண்ண முடியுதா, வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு? சரி, இப்போ வந்து நான் வந்து வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்து அதில் ஒரு 1 மந்த் ஃபுல்லாக ட்ரெயின் எடுத்தேன். 1 மந்த் லைக் 10 டேஸ் மட்டும்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் படித்து நானாக வந்து ஒரு ஹோஸ்ட் அண்ட் டொமைன் வாங்கி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஒர்க் பண்ண ஒரு வெப்சைட் வச்சு தான் நான் ஃபஸ்ட் கிளைண்ட்டை பிடிச்சேன். அப்படி ஃபஸ்ட் கிளைண்ட் பிடிச்சதுக்கப்புறம் லைக் அது எப்படி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவங்க வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணேன். லைக் பேசிக் பே தான் ஃபஸ்ட், லைக் 5500 தான் நான் பண்ணேன் ஒரு ஃபஸ்ட் கிளைண்ட். அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ காலேஜ் தான் படிக்கிறீங்க, யார் வந்து உங்களுக்கு பிலீஃப் கொடுத்தா? ஓகே, இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி நிறைய ஃப்ராட்த்தனம்லாம் நடந்துட்டு இருக்கேன் ஆன்லைனில். ஆப்வியஸ்லி நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அது எப்படி பாசிபிள், நம்ம ஃப்ரீலான்ஸில் எப்படி மணி ஜென்ரேட் பண்ண முடியும்? ஆல்ரெடி ட்ரேடிங் ஆப், அந்த ஆப், இந்த ஆப், நிறைய ஆப் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த இதெல்லாம் பிளாக் அவுட் பண்ணி ஓகே நம்ம வந்து பிலீவ் பண்ணலான்ற பிலீவிங் ஃபேக்டர் எப்போ உருவாச்சு? சரி, ஓகே, கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட், உங்களுக்கு கோடிங் தெரியுமா அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள். ஸோ தட் புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் வந்து நிறைய வாட்டி உங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். வீடியோஸ் பார்த்துட்டு சரி நோ கோட் வெப்சைட்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நான் சும்மா ஒரு கிளான்ஸ் யூடியூப்பில் பார்த்து அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் மூலியமா நான் ஒரு 1 hour கோர்சஸ்ன்ற மாதிரி ஜாயின் பண்ணேன். லைக் 100 rupees சம்திங் பே பண்ணி. அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, என்ன ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஜஸ்ட் பேசிக்காக மேலே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னடா இது, சரி இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விட்டு திருப்பி வந்து அவங்கள மீட் பண்ணி ஃபுல்லாக வந்து அது கோர்ஸ் பை பண்ணி நான் இது கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தான் சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வரும்போது தான் ஓகே நம்மளாலையும் வந்து இன்னும் நிறைய கிளைண்ட்ஸை பிடிக்க முடியும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி எடுத்துட்டீங்க. ஓகே, சரி, உங்களுக்கு ஆல்ரெடி கோடிங் தெரியுமா? வெப்சைட்ல பத்தி கோடிங் தெரியுமா? இல்ல எனக்கு வந்து கோடிங்னாவே எனக்கு கொஞ்சம் ஆகாது தான். லைக் 9 to 5 ஜாப்ஸ் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைக் அதனால தான் ஃப்ரீலான்சிங் சைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங் சைட் வரும்போது தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்காச்சு. ஓகே, ஸோ இப்போ கரண்ட்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ எத்தனை கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ எத்தனை கிளைண்ட்ஸோட எவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் சொன்னது வந்துட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸ். அவங்க வந்து ஆக்சுவலி மியூசிக்கல் இது வெளியே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணேன். லைக் வந்து ஒரு 5500 தான் அவங்க ஹோஸ்ட் டொமைன் வாங்கிறது தவிர்த்து டிசைனிங் அண்ட் இதுக்கு மட்டுமே 5500 கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட் லைக் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நான் வந்துட்டு கிளைண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லைக் நார்மல் பேசிக் பே பார்த்தீங்கன்னா இப்போ $200 வரையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நார்மலாக லைக் பேசிக்காக பே பண்ணுறதே $200. அதுக்கப்புறம் பேமெண்ட் இன்டிகிரேஷன் அந்த மாதிரி நிறையா வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன். 10+ கிளைண்ட்ஸை வந்து நான் இந்தியாவில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். லைக் மோர் தென் 15+ கிளைண்ட்ஸ் வந்து நான் ஃபாரின் கண்ட்ரீஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த யூஎஸ் கிளைண்ட்ஸ் சரி இந்தியன் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்களா, ப்ளஸ் அது மூலமாக இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னதும் வந்துட்டு லைக் மெசேஜ் டெம்ப்ளேட், கோல்ட் இமெயிலிங், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் லைக் வந்து ப்ரோமோட் பண்ணுறது அந்த இதுவும் பண்ணோம். இப்போ உங்கள் ஜேர்னி வந்து இப்போ சொன்னீங்க 3rd இயரா 2nd இயரா? நான் இப்போ 3rd இயர், இன்னும் 6 மந்த்ல 3rd இயர் முடிச்சிருவேன். 3rd இயர் 6th செமஸ்டர். சூப்பர். ஸோ அப்போ பேசிக்காக உங்களுக்குள்ள இப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் இருக்கும், என்ன லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஹை அண்ட் பிசியோ இல்லை பேசிக் இருந்தாலே போதுமான டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே கிளாரிஃபை பண்ண இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹெச்பி தான் யூஸ் பண்ணேன். முக்கால்வாசி என்னோட காலேஜோட கம்ப்யூட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். லைக் வந்துட்டு மவுஸ் இல்லை என்கிட்ட. ஸோ வந்துட்டு கீபேட் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் மோஸ்ட்லி வந்து எங்களோட காலேஜோட லைப்ரரி வந்துட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது டிசைனிங் கொஞ்சம் இன்னும் இதாக இருக்கும்.
நார்மல் கம்ப்யூட்டர் நார்மல் லேப்டாப்பே போதும். லைக் ஹெச்பி அவ்வளோ லைக் கேமிங் லேப்டாப் தான் வேணும், நான் ஹை ப்ராசஸர் தான் வேணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக இருந்தாவே போதும், லைக் நெட்வொர்க் இருந்தால் போதும், லேப்டாப் பண்ணிக்கலாம். சரி, இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க? இது வந்து பார்ட் டைம் ஜாபுக்கு பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். ஃப்ரீலான்சிங்கிறது ஒரு பார்ட் டைம் ஜாப் பெஸ்ட். நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஃபேக்டரியில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இது வந்து அந்தளவுக்கு ஈஸி லேர்னிங்குரிய ஒரு கோர்ஸ் தானா ஃப்ரீலான்சிங்குள்ள நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அது வந்து எனக்கு வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ண ஆரம்பித்ததுனால நான் என்னால் கொஞ்சம் 10 டேஸ்லேயே முடிக்க முடிஞ்சிச்சு. இப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்ற பொறுத்து அவங்க ஈஸியாக முடிச்சிடலாம். ஒருத்தரோட பொட்டன்ஷியலை பொறுத்து அவங்களோட டைமை பொறுத்து அவங்க ஈஸியாக முடிச்சிடலாம். பட் ஆனால் நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம 10 டேஸ் இல்லை 5 டேஸ்லேயே படிச்சுலாம் கம்ப்ளீட் பண்ணி. இது இந்த நோ கோட் டெவலப்மெண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹை எண்டான நாலேஜ் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரிஸ் இருக்கா? தேவையில்ல, அந்த மாதிரிலாம் கோடிங் நாலேஜ் எல்லாம் தேவை கிடையாது. இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க, கோர்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நான் எல்லாமே டீட்டெயிலாக டிஃபைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஆமாம், நான் 1 இயருக்கு முன்னாடி படித்தேன், கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அந்த ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க எப்படி ஹோஸ்ட் அண்ட் டொமைன் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிளாட்ஃபார்முக்குமே நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தீங்க. லைக் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு கொடுத்துருந்தீங்க, ட்ராப் ஷிப்பிங் கொடுத்துருந்தீங்க, ஆன்லைன் கோர்ஸ்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது, அப்புறம் நார்மல் வெப்சைட் எப்படி கொடுக்கணும், சிங்கிள் பேஜ் வெப்சைட்டு, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்குமே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த எப்படி இது பண்ணுறது, பேமெண்ட் இன்டிகிரேஷன் எப்படி வைக்கணுன்றது கூட தனியாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்புறம் கோல்ட் இமெயிலிங், மெசேஜ் டெம்ப்ளேட் அப்படின்றத நிறைய சொல்லியிருந்தீங்க, எப்படி கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், அந்த மாதிரி தனித்தனியாக செக்ஷன்ஸாக தான் நீங்கள் வச்சுருந்தீங்க. சரி, ஓகே. இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு 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 இப்போ ஒரு ஃப்ரெஷர், நான் தான் ஒரு ஃப்ரெஷர், நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த ஆஸ் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரெஷராக நீங்கள் என்ன நம்பி இதில் நம்ம வந்து டைமும் எனர்ஜி மணி இது மூணுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் டைமும் எனர்ஜி, ஆஃபீஸாக நீங்கள் ஒரு மணி பே பண்ணியிருக்கீங்க. இந்த மணி டைம் எனர்ஜி மூணுமே உங்கள் போட்ட காசு எடுக்கிற அளவுக்கு இருந்ததா, ப்ளஸ் இது ஒர்த்தான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஆனஸ்டான ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் அதுக்காக நீங்கள் அதுக்கான பொட்டென்ஷியலாக அதுக்கான டைமும் நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா முடிக்க முடியும். லைக் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சுட்டே இருக்கக்கூடாது. அதை பற்றி படித்து லேர்ன் பண்ணி நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் ஆச்சு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து எதுக்கு பண்ணணுமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் பண்ணி பார்த்தா தானே தெரியும் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ பண்ணுறதுக்கு தயங்காமல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சு ஒன்ஸ் நீங்கள் அதுலேருந்து ஏர்னிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஓகே, இது நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்குது, இதுலேருந்து நம்மளுக்கு எதாவது லேர்னிங்ஸ் கிடைக்கிது, இது லைக் ரெஸ்யூம்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நோ கோடிங் வெப்சைட் டெவலப்பரை வந்துட்டு யாரும் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒரு கோடிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னாவே லைக் 4 days to 5 days ஆகும். அந்த நோ கோட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா வித்தின் நீங்கள் 2 days ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்து டாக்குமெண்டேஷன் இருந்துச்சுன்னா 2 daysலேயே நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துலாம். அப்போ மோர் பொட்டன்ஷியலாக இருக்கிறது, மோர் ஒர்க்கிங் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற கோர்சஸ் நம்ம படிச்சுட்டு போனால் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து சொல்லப்போனால் இவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டூடெண்ட், ஓகே, காலேஜ்லேருந்து வராங்க. நிறைய பேர் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் உள்ள பர்சன்ஸ் ஒரு பொட்டன்ஷியலாக கொண்டு வராங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் கால். உங்களோட டைம் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த கொஞ்சம் நேரம் ஸ்பீச் தான் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன தான் மூச்சு திணற வந்து ஒரு டீமை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலுமே செஞ்சவங்க வந்து பேசும்போது அதோட தனியாக அவரோட சவுண்டு வெளியே தனியாக தான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் திஸ் கால்.